என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மேடையில் வீட்டிற்கும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே மற்றும் சாத்தூர் நகராட்சியினுடைய சேர்மன் அவர்களே, 18 படி தலைவர் ரங்கநாத் அவர்களே, வழக்கறிஞர் அன்பு சகோதரர் ராஜேஸ்வரன் அவர்களே மற்றும் கீழே இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று இந்த திறம்பட இந்த வட்டாரத்திலே மாணவிகள் அதிகமாக மதிப்பெண் பெற்றது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமது மாவட்டம் இந்த ஆண்டு 2வது இடத்தில் உள்ளது. இப்போ நம்ம பேப்பரில் பார்க்கும்போது செய்தி 2வது இடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாவட்டத்தில் நமது மாவட்டம் இந்த ஆண்டு 2வது இடத்தை பிடித்துள்ளது. 2வது, தம் பின்னங்கிய மாணவ மாணவிகள் கல்வியிலே முன்னேற வேண்டும். கல்வி ஒன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையை அறியாமை என்ற இருட்டை போக்கக்கூடியது. எப்படி காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த இருள் மறைந்து ஒளி பிரகாசம் ஏற்படுகிறதோ, அதுபோன்று படிப்பு என்ற கல்வி நமது இருட்டை போக்கி, அறியாமை என்ற இருட்டை போக்கி ஒளியை ஏற்றுகிறது. ஆகவே நாம் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். விளக்கேற்ற இந்த ஒளியை ஏற்றக்கூடியது நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆகவே அந்த படிப்பு என்பது நமதுடைய மூடப்பழக்க வழக்கங்கள் மற்றும் அறியாமை என்ற இருட்டை விரட்டை அழிக்கக்கூடியது. ஆகவே மாணவ செல்வங்கள், இப்போது நீங்கள் 10ல் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளீர்கள் மாணவ மாணவிகள். அதே போன்று நீங்கள் +2விலும் அதே மாதிரி மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லது ஒரு IAS IPS போன்ற பதவிகளை நீங்கள் இந்த நேரத்தில் பெற எல்லா இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று நமது கிராமங்களில் இருந்து நமக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கின்றன. வசதி கம்மியாக இருப்பதால் மாணவர்கள் சில நேரங்களிலே அந்த 10th +ஓடையே விட்டுவிடுகிறார்கள் கல்வியை. மற்ற பின்னங்கிய இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த நீங்கள் பிள்ளைகளை எப்படி எந்த பாடுபட்டாவது அவர்களை கல்வியிலே ஒரு நாம் டிகிரி வரைக்கும் நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். எப்படி திருவள்ளுவர் குரல் சொல்லும்போது, தந்தை மகன் காற்றும் உதவி இவன் அவையிற்கு முந்தி எடுப்ப செய்யும். அதாவது ஒரு தந்தை மகனுக்கு ஆற்றக்கூடிய நன்றி அவனை ஒரு சான்றோராக அவையில் வீச்சிருக்க செய்யக்கூடியது தந்தையினுடைய கடமை. அதே மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாண்டுகள் என்று சொல்லும். தன்னுடைய ஒரு மகன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய உதவி, இப்படி ஒரு பிள்ளையை பெற்று நாம் பெற்றிருக்கிறோமே என்று ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியது மகனுடைய ஒரு அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி என்று திருவள்ளுவர் தெளிவாக குறிப்பிட்டார். ஆகவே ஆசிரியர்களுக்கு அடக்கமாக இருக்க வேண்டும். அதான் திருக்குறளில் இன்னொரு திருக்குறள் சொல்வார், அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆரியர்கள் உயிக்குவர். நாம் எப்போதுமே பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாம் அடங்கி செல்ல வேண்டும். நாம் அடங்காமல் இருந்தமையானால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு சென்றது. ஆகவே பெரியவர்களுடைய அறிவுரைகள், ஆசிரியர்களுடைய அறிவுரைகளை மாணவர்கள் கேட்டு உங்களுடைய செயலாக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பு ஒரு அதிகாரியாகவோ ஒரு இது ஆகுவதற்கும் இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு பின்னாளில் பேருதவியாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மாணவர்கள் எடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசு வேலை கண்டிப்பாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் தாய்மார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை
படிப்பு என்பதில் நாம் அவர்களை திறம்பட செய்ய வேண்டும். அதே மாதிரி அவர்களை ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாகவும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயமாக இருந்தால்தான் காவல்துறைக்கோ மற்றவர்களுக்கோ வேலை இல்லாமல் இருக்கும். படிக்கும் பொழுதே நாம் ஒரு ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் மாணவர்கள். அது மாதிரி பெற்றோர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்வதுன்னா உங்களுடைய பசங்களை நன்றாக வளர்க்க, பெண்கள் நன்றாக பிள்ளைகள் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது பாருங்க, பெண்கள் தான் நம்ம ஒன்றாங்க, ஆண்கள் பின்தங்கிட்டாங்க. அதனால காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடிக்க மாதிரி முடிகளை வெட்ட விடுறீங்க பிள்ளைகள் தான். இப்போ பேரண்ட்ஸ் தான் தப்பு. எதுக்காக அந்த மாதிரி முடிய வெட்டிருக்காங்கன்னு தெரியல, அசிங்கமா இருக்கு. அதனால நீங்க எங்க பேரண்ட்ஸ்லாம் பிள்ளைகள் அந்த மாதிரி முடிய வெட்ட விடாங்க. ஒரு மாதிரி ஏதோ குடிப்பு மாதிரி தெரியல. அதனால பெற்றோர்கள்லாம் நீங்க அந்த மாதிரி பண்ண விடாதீங்க. அவங்க வந்து பசங்களை வந்து நல்லா ஒரு பழமொழி இருக்கு, பிள்ளைய வந்து அடிச்சு வளர்க்கணும், முருகையை ஒடிச்சு வளர்த்துக்கு. முருகை மரத்து அப்படி விட்டோம்னா என்ன ஆகுது, காய் சரியா காய்க்காது. வருஷம் வெட்டி விட்டாதான் என்ன ஆகும், காய் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆம்பளை பையனை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதாக இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, மார்க்கெல்லாம் கம்மியாக எடுக்கிறாங்க. அவங்களுடைய கவன சிதறல்கள் அவங்க யாருக்குமே என்ன செய்யறதில்ல, நடக்காம ஆரியர்கள் ஏற்றி விட மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான வேலை கிடைக்காம போயிடும். ஆகவே நம்ம நல்ல சமுதாயத்துக்குன்னா மாணவர்கள்லாம் நல்ல சமுதாயத்துக்கு இவங்கெல்லாம் படித்து எந்த விதமான குற்றங்களையும் ஈடுபடாம வேலைக்கு போகணும். இவங்கெல்லாம் நல்ல ஒழுக்கமாக இருந்தால் எங்களுக்கு காவல்துறை என்ன செய்ய இருக்காது, வேலை குறையும். நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரே பழு குழு நிறைய பேர் தான் போகணும், விசாரிக்க வேண்டியிருக்கு. அதனால் பிள்ளைகளை நல்லா வளர்ங்க, நல்லா படிக்க வைங்க. எல்லா நல்ல போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பிள்ளைகளை அவங்கள திறம்பட செயல்பட வேண்டும். இப்போ இருக்கு +2 இப்போ சொன்ன மாதிரி குரூப் 4லாம் இந்த 10th +2 போதுறாங்க. ஆகவே நீங்கள் காலேஜ் படிக்க போனாலும் இப்போ அந்த குரூப் 4 எழுதி இதில் நம்மளுடைய டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், எவ்வளோ நமக்கு மார்க் கிடைக்குது, நம்மளுடைய ஜெனரல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய ஐடி எவ்வளோ இருக்குது என்பதை இப்போவே நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ணால் தான் நம்ம குரூப் 1 அல்லது IAS IPS போல கிடைக்கும். இல்லைன்னா லாயர் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாயர் ஆகி ஹைகோர்ட் ஜட்ஜாக நிறைய அதிகாரிகள்லாம் இருக்குது. நாட்டுக்கே ஜனாதிபதிக்கே உத்தரவு போடக்கூடிய சூழ்நிலை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக நிறைய பதவிகள்லாம் இருக்குது. அவற்றையெல்லாம் படிக்கணும்னா நிறைய படிப்பு நமக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஆகவே இந்த நேரத்தில் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த நமது பதவி தலைவர் தேர்தல் நாட்டாண்மை அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.